இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். ஆடி மாதம் வந்துட்டா எங்கள் வீட்டு சின்ராசை கையில் பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் அம்மா எல்லா கோவிலுக்கும் பொங்கல் வைப்பாங்க. அவங்கள பார்த்தா அந்த பழக்கம் எனக்கு அப்படியே வந்துருச்சு. நானும் இப்போ எல்லா கோவிலுக்கும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம். நாங்கள் கிளம்புன நேரம் சீக்கிரமாக போயிடலாம்னு நினச்சோம். பட் கார் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கார் பஞ்சர் ஓட்டுறதுக்குள்ளே ஒருத்தருக்கு தூக்கவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கடல், மலை, காடு எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியாக எங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். இது செகண்ட் வீக் அப்படிங்கிறதுனால நிறைய கடையெல்லாம் இல்லை, மீடியமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அடுத்த வாரம் தேர்ட் வீக் வந்து இந்த கோயில் நடக்கிறதுக்கு கூட வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட்டம் இருக்கும். நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சின்னவருக்கு பெரியவருக்கு எல்லோரும் மாலையெல்லாம் போட்டுட்டு இந்த அக்கா கிட்ட தான் வந்து எங்கள் அம்மா வருஷம் வளையல் போடுவாங்க. அதாவது இந்த வருஷம் போட்டுட்டு போகிறாங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பேலன்ஸ் இருக்கிற வளையல் அந்த அக்கா தான் உடச்சிட்டு புதுசாக வளையல் போட்டு விடுவாங்க. ஒரு வருஷம் அப்படியே போட்டிருப்பாங்க. பட் நமக்கு அந்த மாதிரிலாம் முடியாது இல்லையா? ஸோ நான் ஒரு 2 நாள் போட்டு இருந்துட்டு அப்புறமா எடுத்து சேஃபாக வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருந்த ராட்டினம்லாம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நாங்களாம் போனதும் இறங்கிட்டோம். ஆனால் இவர் வந்து உட்கார வச்சது தான் பாவம். இறங்குடா இறங்குடானா இறங்கவே இல்லை கடைசி வரைக்கும். பட் அழ வச்சு தான் கூட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு தான் பயமாக இருந்துச்சு எங்கே விழுந்துட போகிறான் அப்படின்னு. ஒரு வழியாக நல்லபடியாக போயிட்டு வந்து வீட்லேயும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு.